Uh, Sister Olive Nagarajan, she is our resource person again this evening. For those of you who attended the first session, முதல் செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு அவங்க யார் அப்படிங்கிறத ஓரளவு நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்க. பட் ஸ்டில் ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஆர் ஜாயினிங் ஃபார் திஸ் பார்ட், செகண்ட் பார்ட், அவங்களுக்கு ஜஸ்ட் ப்ரீஃபாக அவங்கள பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நான் கொடுத்துட்டு அவங்க கையில் நம்ம நேரத்தை கொடுக்க போகிறோம். சிஸ்டர் ஆலிவ் நாகராஜன் அவங்க பெங்களூரில் குடும்பமாக தங்கியிருக்கிறாங்க. பிரதர் நாகராஜன் அவங்களுக்கு 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஆலிவ் நாகராஜன் ஷீ இஸ் த மதர் ஆஃப் 2 டீனேஜர்ஸ். ஸோ ஆகையினால அவங்க பேச போகிற விஷயம் ஜஸ்ட் ஒரு புக்கிஷ் நாலேஜ் மட்டும் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் கூட. அவங்க கவுன்சிலிங் ட்ரைனிங் அது ஃபார்மலாக எடுத்தவங்க. அதுக்கு பிறகு அவங்க பெங்களூரில் இருக்கக்கூடிய அர்பன் இந்தியா மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் ஸ்தாபனத்தோடு கூட சேர்ந்து இப்போ ஊழியம் செய்துட்ருக்குறாங்க. நிறைய பேர் அவங்கள்ட்ட கவுன்சிலிங்க்கு போகிறவங்க உண்டு, டீனேஜ் பிள்ளைகள் போகிறது உண்டு, டீனேஜ் பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் போகிறவங்க உண்டு. ஸோ ஷீ ரியலி கம்ஸ் டு அஸ் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அர்பன் இந்தியா மினிஸ்ட்ரீஸில் அவங்க ஹெட் ஆஃப் த கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்டாக இருந்து செயல்பட்டுட்டு வர்றாங்க. Sister Olive, we are grateful to you again for making yourself available for this evening meeting. ஸோ நீங்கள் எங்கள் கூட இருக்கிறது உண்மையாகவே சந்தோஷம். முதல் செஷன் எங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பிரயோஜனமாக இருந்தது போல் இந்த பார்ட்டும் எங்களுக்கு ஷுவராக பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ளே நாங்கள் விசுவாசிக்கிறோம். May the Lord enable you as you share this thoughts with us. ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் 30 to 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் we are going to have a very short break. ஷார்ட் பிரேக் அப்படின்னு சொல்லும்போது we are going to have an introduction by Brother Charles. ஸோ ஒரு 5 minutes break அப்புறம் she will continue again for another 30 minutes and we will wind it up. So over to Sister Olive Nagarajan. The time is yours, the first 35 minutes. Olive Nagarajan. Thank you, Samana. Yes. வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய மாலை வணக்கங்கள். ஸோ டீன் பேரண்ட்ஸ், டீனை மென்டர் பண்ணக்கூடியவங்க, டீன்ஸ் மத்தியில் டிஃப்ரெண்ட் வேஸில் ஊழியம் செய்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு இங்கே இருப்பீங்க. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம டீன்ஸை எப்படி how do we need to understand teens அப்படின்னு பார்த்தோம். ஸோ we focused on the 4 common stresses of teenagers. டீனேஜர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய 4 வகையான ஸ்ட்ரெஸ் காஸ் பண்ற ஃபேக்டர்ஸ் படித்தோம். நம்ம எதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முதலாவதாக அவங்க வளரும்போது, அவங்களுக்கு முதிர்ச்சி அடையும் போது உடல்ல ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர்ற மூட் டிஸ்ரப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷர்ஸ், எஜுகேஷன்னால, பியர் ப்ரெஷர்னால, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வர்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால வர ப்ரெஷர்ஸ், அது படித்தோம். அதுக்கப்புறம் இன்னும் 2 வகையான முக்கியமான இது. ஒன்று பேரண்ட்ஸ் கூட அவங்களுக்கு வரக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ஸ். ஏன்னா பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஒன்றா இருக்காதும் போது அதனால பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் வர்ற கான்ஃப்ளிக்ட்ஸ். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக டீனேஜ் பிரெயின் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ வளரும் பிள்ளைங்க சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ட்ஹுட்டுக்கு வரும்போது பிரெயின்ல நடக்கக்கூடிய சில சேஞ்சஸ், அதனால வரக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட்ஸ். அதனால பிள்ளைங்க எப்படி சில நேரம் அந்த சேஞ்ச்குள்ள கோத்ரூ பண்ணும்போது they go through a kind of stressful experience. ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ்னால எப்படி டீனேஜர்ஸ்க்கு அந்த டீனேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், அடலசன்ட் லைஃப் எப்படி ஒரு ஸ்ட்ராமியா ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? So let me share the screen with you and we can move on to what we are going to learn today. Okay, so we just learned a part of the second language of parenting and mentoring teens. Okay, so இன்னைக்கு a little bit of second language and also நீங்க ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்க the first language of teen parenting na என்ன அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? Well,
ஸோ த 4 ரீசன்ஸ்னால எப்படி அவங்க ஒரு ஸ்டாமி சிச்சுவேஷன்ல அவங்க வாழும்போது பேரண்ட்ஸும் எப்படி அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது அவங்களோட வாழ்க்கையும் எப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிருது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஆனா வி ஆல்சோ லேர்ன்ட் அபவுட் அ பியூட்டிஃபுல் லெசன் அபவுட் தி ஐ ஆஃப் தி ஸ்டார்ம். எப்படி நம்ம ஆஸ் பேரண்ட்ஸ் ஆர் மென்டர்ஸ் எப்படி நம்ம ஆண்டவரை சார்ந்து ஒரு ஒரு காம்னஸ் ஒரு பீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எப்படி ஐக்குள்ள வந்து ஒரு காம்னஸ் அண்ட் கிளாரிட்டியோட அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுடைய பலன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறது போல அமெரிக்கையோடு நம்பிக்கையோடு எப்படி டீன்ஸை வந்து கடவுளுக்கு பயந்த பிள்ளைங்களா வளர்க்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம லாஸ்ட் வீக்ல பார்த்தோம். இன்னைக்கு வந்து முக்கியமா நான் எதை ஃபோக்கஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, ஸோ பிள்ளைகளை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் முதல் படியாக. அடுத்தபடியாக இந்த டீனேஜ்குள்ள வரும்போது ஒரு இந்த கனெக்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ்ல ஒரு சேஞ்ச் வந்துருது. ஸோ பேரண்ட்ஸ்க்கும் டீனேஜர்ஸ்க்கும் நடுவில் அந்த கனெக்ஷன்ல சில நேரம் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துருது. ஓகே, ஸோ ரொம்ப க்ளோஸா அன்பா ரொம்ப பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தி பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணி இருந்த பிள்ளைங்க திடீர்னு ரிபல்லியஸா மாற ஆரம்பிக்கும் போது பேரண்ட்ஸ்க்கு அது எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம இருக்கும்போது அந்த இடைவெளி வர ஆரம்பிச்சிருது. சில நேரம் இடைவெளி ரொம்ப பெரிய விரிசலா கூட சில வீடுகள்ல வந்துருது. ஸோ எப்படி பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் லெசனை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். ஸோ அந்த லெசன் படிக்கிறதுக்கு முக்கியமா நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டியது, ஒரு 2 பேருக்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு பாண்ட் வர்றதுக்கு நம்ம அவங்களோட தேவைகள் அவங்களோட நீட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணும்போது anyone feel loved and connected இல்லையா? ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறது பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய 5 பேசிக் நீட்ஸ். ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம பிள்ளைகளோட சர்வைவல் நீட்ஸ், அதாவது பேசிக் நீட்ஸ், பிள்ளைகள் வளர்றதுக்கு தேவையான பேசிக் நீட்ஸை ரொம்ப கவனமா நம்ம பிள்ளைகளுக்கு பூர்த்தி செஞ்சிருவோம் இல்லையா? சாப்பாடு கரெக்டா கொடுக்கணும், வளர்ற பிள்ளைகள் ப்ரோட்டீன் ரிச்சா இருக்கணும், கார்போஹைட்ரேட்டா இருக்கணும், யூடியூப் எல்லாம் தேடி எப்படி எடுத்து பேலன்ஸ் டயட் டைம் கொடுக்கறது, லஞ்சை கஷ்டப்பட்டு பேக் பண்ணி. ஸோ நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணுவீங்க. ஸோ சர்வைவல் நீட்ஸ்னா நம்மளுக்கு தெரிஞ்சது. பேசிக் நீட்ஸ்னா நம்ம யூஸ்வலா நம்ம மனசுல வர்றது ஷெல்டர், ஃபுட் அண்ட் க்ளோதிங் இல்லையா? இருக்கிற இடம், உணவு, அப்புறம் உடை, இதுதான் நம்ம பொதுவா வந்து பேசிக் நீட்ஸ் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஓகே, ஆனா பிள்ளைகளுக்கு அந்த நீடை நீங்க எவ்வளோ கேர்ஃபுல்லா நீங்க பூர்த்தி பண்ணா கூட சில நேரம் பிள்ளைகளுக்கு கிரம்பிள் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு திருப்தியே இல்லை, நான் இது என்னால முடிஞ்சதுக்கு மேல என் பிள்ளையோட தேவையெல்லாம் பூர்த்தி பண்றேனே அப்படின்னு இங்க சில பேர் மனசுல அங்கலாய்க்கலாம். பிள்ளைகளுக்கு அந்த பேசிக் நீட்ஸை தாண்டி இன்னும் 4 இம்பார்ட்டன்ட் பேசிக் நீட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு டீனேஜர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ண டாக்டர் வில்லியம் கிளேசர் அவரோட ரிசர்ச்சோட அவுட்கம்மா இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த முக்கியமான அந்த 4 நீட்ஸை எப்படி நம்ம ரெஸ்பான்சிபிளா, கேர்ஃபுல்லா, தாட்ஃபுல்லா அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம குயிக்கா பார்க்க போறோம். ஓகே, சர்வைவல் நீட்ஸ், அதுவும் அது வந்து தேவைகள் அவங்களுக்கு பூர்த்தி பண்ணணும். எப்படி நம்மளோட ஷெப்பர்டோட ரோல் மாடலை ஃபாலோ பண்ணி Psalm 23 எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் யூ மே நோ இட் பை ஹார்ட். பிள்ளைகளுக்கும் அதை மனப்பாடமா நம்ம சொல்லி கொடுத்துப்போம். The Lord is my shepherd, I have everything I need. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எப்படி அவருக்குள்ள நம்மளோட நீட்ஸ் நம்மளுக்கு மீட் பண்றாரோ அதே மாதிரி பிள்ளைகளுக்கு அவங்களோட நீட்ஸை நம்ம மீட் பண்ணணும். வான்ஸ் இல்லை, பிள்ளைகளுக்கு நீட்ஸையும் வான்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்க கேட்டதையெல்லாம் நம்ம பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. பிள்ளைகளுக்கு எது தேவை அப்படிங்கிறத நம்ம பகுத்தறிந்து பிள்ளைகளுக்கு தேவையான நீட்ஸை அவங்களுக்கு கொடுத்து அத முக்கியமான அந்த ஒரு வர்ச்சியூ அவங்களுக்கு நம்ம டெவலப் பண்ணணும். காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட் இஸ் ஆஃப் கிரேட் கெயின் இல்லையா? ஸோ அந்த கண்டென்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆட்டிடியூட டீனேஜ்ல நம்ம ரொம்ப முக்கியமா நர்ச்சர் பண்ணணும். அதை எப்படி நம்ம பண்ண முடியும்னா அந்த சர்வைவல் நீட்ஸை மீட் பண்ணும்போது. ஸோ அவங்க வான்ஸ் வச்சுட்டு டிமாண்ட் பண்ணும்போது, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ் கோட், என்ன மாதிரி ஷூஸ் போடணும், என்ன மாதிரி பேக்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி இடத்துக்கு பிக்னிக் போகணும் அப்படின்லாம் தே மே டிமாண்ட். இப்படி போறாங்க, எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு அவங்க டிமாண்ட் பண்ணும்போது
நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலை, ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை பிள்ளைகளுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி, பிள்ளைங்க உங்களால முடிஞ்ச மாதிரியாக அவங்களோட தேவைகளை மனப்பூர்வமா என்னால நிவர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு அன்பா சொல்லிக் கொடுக்கும்போது, அந்த கண்டென்ட்மெண்ட் வர்ச்சுவை நீங்க வந்து கேர்ஃபுல்லா அவங்களுக்குள்ள இன்ஸ்டில் பண்ணும்போது, சர்வைவல் நீட்ஸ் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க அவங்க கற்றுக்கொள்வாங்க. ஸோ அதை கிரம்பிளிங் ஆட்டிடியூட் இல்லாம ஒரு ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட், சர்வைவல் நீட்ஸை நீங்க கேர்ஃபுல்லா ஃபுல்ஃபில் பண்ணும்போது அவங்களுக்கு வரணும். ஸோ அது எப்படி சர்வைவல் நீட்ஸ் வரும்போது அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும்போது, எப்படி சாப்பிடும்போது ஆண்டவருக்கு தேங்க் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோமோ, அது மாதிரி ஒவ்வொரு சர்வைவல் நீட்ஸ்க்கும் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் அவங்களுக்குள்ள நம்ம நர்ச்சர் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவருக்கு நன்றி சொல்றதை பழக்கிற மாதிரி சமைச்சு கொடுக்குற அம்மாக்கு தேங்க் பண்ணணும். சர்வைவல் நீட்ஸ் அப்பா கஷ்டப்பட்டு அம்மா கஷ்டப்பட்டு இது சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது, சில்ட்ரன் நீட் டு லேர்ன் டு பி கிரேட்ஃபுல் டு their பேரண்ட்ஸ். அவங்களுக்கு அவங்களோட அப்ரிசியேஷனை வந்து கன்வே பண்ணி பழக்கணும். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ தட். தட் இஸ் ஆல்சோ அ வெரி இம்பார்ட்டன்ட் responsibility that is entrusted to us parents. So survival needs. Okay, ஸோ அதை அவங்களோட தேவைக்கு அவங்க டைமுக்கு சாப்பிட்றாங்களாங்கிறதையும் நல்லா கவனிங்க. கரெக்டான அளவு பேலன்ஸ் டயட்டா சாப்பிட்றாங்களாங்கிறத கவனிங்க. அவங்க தங்குற இடம் ரொம்ப ஓஹோன்னு லக்ஸூரியஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவங்க கம்ஃபர்டபுளா நல்லா தூங்கக்கூடிய அளவுக்கு அவங்க ரூம் கம்ஃபர்டபுளா இருக்கா, அந்த மாதிரி நம்மளும் கேர்ஃபுல்லா அவங்களுக்கு தேவையான தேவைகளை, பேசிக் நீட்ஸை கேர்ஃபுல்லா பூர்த்தி பண்ண வேண்டியது நம்மளுடைய அவசியம். இரண்டாவதாக பிலாங்கிங்னஸ். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நீட். a sense of belongingness எப்போ வரும்னா, when they feel loved by their parents and their siblings, they will feel belonged. ஸோ எப்போ அவங்க பேரண்ட்ஸோடைய அன்பை உணர முடியுதோ, எப்போ அவங்க சிப்ளிங்ஸோட அன்பை உணர முடியுதோ, அவங்களுக்கு அந்த குடும்ப கூட பிலாங்கிங்னஸ்னா அந்த உரிமை எடுக்கிறது, ஒரு நல்ல ஒரு திக் பாண்டிங். ஓகே, ஸோ இது ஏன் வீடு, ஏன் அம்மா அப்பா, ஏன் கூட பிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு க்ளோஸ்னஸ், ஒரு பிலாங்கிங்னஸ் அவங்களுக்கு வரணும். சரியா? ஸோ லவ் அண்ட் பிலாங்கிங் ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று, தே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். When a person feels loved in a relationship, he or she will definitely feel belonged. So belongingness varumbodhu, there is a sense of security. There is how to say, அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அந்த இடத்துல, அந்த ரிலேஷன்ஷிப்ல. ஸோ ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஒருத்தருக்காக ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க நர்ச்சர் ஆகும். ஸோ இந்த நீட் ரொம்ப ஒரு குரூஷியலான நீட். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் நீட், ஐ வில் go little deeper into love and belongingness need after quickly explaining the other three needs also. Okay, well, மூணாவது important need, the need to feel powerful, or the need to feel valued, the need to feel respected. ரொம்ப முக்கியமான ஒரு நீட். இதை இன்னொரு வகையா வில்லியம் கிளேசர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னா, செல்ஃப் எஸ்டீம் நீட். அதாவது தன்னை வந்து அவங்க வேல்யூ பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு நல்ல ஒரு சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அவங்களுக்குள்ள உருவாகணும். ஸோ when they feel respected by parents, when they feel valued by their mentors, when they feel appreciated by their teachers, when they feel acknowledged for their achievements, they feel powerful. Okay, so இந்த பவர்ஃபுல் அந்த நீட் ஃபார் பவர், அது வந்து நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது பிள்ளைகளுக்கு ஒரு ஏர்னிங் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு, ஒரு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு யூனிவர்சல் ஏர்னிங்னு சொல்லுவாங்க. ஏர்னிங் டு ஃபீல் அச்சீவ்ட், அக்கம்ப்ளிஷ்ட், ரெக்கக்னைஸ்ட், அக்னாலஜ்ட், அப்ரிஷியேட்டட், அட்மையர்ட், வேல்யூட். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் நீட் இது எல்லா மனுஷருக்கும் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ அவன் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலி கேப்பபிளா இருக்காங்களோ இல்லையோ, அவங்களுக்கு அந்த நீட் இருக்கும். சரியா? ஸோ படிக்கிறதுல நல்லா அச்சீவ் பண்ற ஒரு பிள்ளை
ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வரும்போது they feel powerful when they win the trophy. At the same time அதை அச்சீவே பண்ண முடியாம கஷ்டப்படுற இன்னொரு பிள்ளைக்கும் அந்த நீட் இருக்கு, the same yearning. அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு ட்ராஃபியை தூக்கி அங்க நிற்கும் போது அவங்க மனசுலயும் ஒரு ஏக்கம் வரும், ஏன் என்னால வந்து இந்த மாதிரி why I'm not able to be achieved, why I'm not able to feel achieved and accomplished like my classmates, why I'm not able to feel appreciated and recognized like my own brother and sister. So இந்த கேள்வி நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு that question really bombards many teenagers. ரொம்ப சில பேர் தான் அவங்களோட வர்த்தை வந்து ஃபீல் பண்ண முடியுது. பல டீனேஜர்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங். இது ஒரு அன்மெட் நீடா அவங்களுக்குள்ள இருக்கும்போது, ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ள உருவாகும் போது, அவங்களே அவங்கள வேல்யூ பண்ண முடியாத ஒரு கட்டத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. அவங்களே தன்னை குறிச்சே ஒரு குறுகிய மனப்பான்மை, ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு புரோக்கன்னஸ் அவங்களுக்குள்ள வளரும் போது அவங்களுக்கு இருக்க டேலண்ட்ஸை கூட ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஸோ அகடமிக்லி ஒரு பையன் அச்சீவ் பண்ண முடியலனாலும் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு இன்னொரு விதமான டேலண்ட் கொடுத்து பிளஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவன் ஒரு மியூசிஷியனா இருக்கலாம், அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கலாம், இல்லை அவனோட கிஃப்ட் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டியா இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கிஃப்டடா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இவெண்ட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய கிஃப்ட் இருக்கலாம். ஸோ பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்ன மாதிரி எல்லாம் பிள்ளைகளுக்கு டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பிள்ளைகள் கூட பேசுங்க. பிள்ளைகளுக்கு சின்னதா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்டுல என்ன பண்ணுவோம்னா, மந்த்லி ஒன்ஸ் வி ஹாவ் ஃபேமிலி நைட் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு ப்ரோக்ராம் வைப்போம். ஸோ அதுல வந்து பிள்ளைகள் தான் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அந்த ப்ரோக்ராம்க்கு. ஸோ அதுல we give them the liberty to choose whatever they want to do, they can do. They need to என் பையனுக்கு 18 இயர்ஸ் ஆகுது, பிள்ளைக்கு 14 இயர்ஸ் ஆகுது. அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள கலந்து பேசிக்கிட்டு இன்னைக்கு என்னென்ன ப்ரோக்ராம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணணும். ஸோ அதுல ஒரு கேம் டைம் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐஸ் பிரேக்கர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பைபிள் பேசேஜ் அவங்க சூஸ் பண்ணி அதை அவங்களே அந்த மெடிடேஷனை வந்து அவங்க லீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன டைம் ஆஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அதை அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து there will be a time in which we can share our prayer needs, our concerns and pray for each other. அதுக்கப்புறமா அதுக்கு நடுவில் வந்து அவங்க ஸ்நாக் எல்லாம் பண்ணி வைப்பாங்க, லைக் பாப்கார்ன் பண்ணியிருப்பா, இல்லைன்னா மில்க் ஷேக்கை பண்ணி வச்சிருப்பா, இல்லைன்னா ஏதோ ஒன்று ஸ்நாக் பண்ணி அதுவும் கிரியேட்டிவா யோசிச்சு யூடியூப் எங்கேயோ பார்த்து எடுத்து ரெண்டு பேரும் they have to make ஒரு 1 hour they have to make a program. ஸோ அதுல வந்து வில் பி ஏபிள் டு ரெக்கக்னைஸ் அதை அவங்க பண்ணும்போது. பிள்ளைக்கு பெரியவன் நல்ல ஒரு மியூசிஷியன், ஸோ அவனுக்கு வந்து ஈவன் பைபிள் ஸ்டடி ஒரு சின்ன பேசேஜை எடுத்துட்டு அது ஒரு யூனிக்கா ஒரு டிஃப்ரெண்டா அதை அவனுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும். ஸோ அதுல ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கு ஒரு கொஸ்டின்ஸை வந்து கிரியேட்டிவா அவன் வந்து 2-3 கொஸ்டின் அவன் பண்ணி கொடுப்பான். ஸோ தட் இஸ் ஹிஸ் கிஃப்ட். வைல் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஒரு எப்படி சொல்றது, அந்த இடத்துல ஒரு வார்ம்த் கொடுக்கறது என்னோட டாட்டரோட கிஃப்ட். ஓகே, ஸோ அவ எப்படியோ அந்த இடத்துல எல்லாரும் ஒரு வார்மா ஃபீல் பண்றதுக்கு அவ ஏதாவது பண்ணுவா. அதுக்கப்புறம் வந்து அப்ரிசியேஷன், தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் ஒரு அஜெண்டா இருக்கும். அதுல எல்லாரும் அவங்களோட என்னது அந்த வாரத்துல ஆண்டவரை சார்ந்து பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு ஷேர் பண்ணி இது வந்து we'll be asked to appreciate our own selves and also appreciate God for enabling us to do it. So இதெல்லாம் one by one they'll be facilitating it. So இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராமை வீட்லயே அவங்களுக்கு பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி கொடுக்கும்போது we also will be able to recognize what are their strengths and we also can encourage them, appreciate them. இது ரொம்ப நல்லா இருக்குடா, நீ இந்த லீட் பண்ணும்போது I really felt so moved when I tasted your banana milkshake. I felt so loved, Arathi. It was so yummy, and you can appreciate them. It really builds a beautiful rapport between your children, and you create a beautiful opportunity for them to express their talents. And
So and also we are able to recognize what are their strengths, and always remember the opposite of strength is not weakness. Let's not use that word. Okay, opposite of strength க்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய word growth area. Okay, so we recognize these are your strengths. I really appreciate you for these, and I also see that you need to grow in this. Timothy, I see that you need to grow in being a little more empathetic when you share your concerns to your sister. Okay, so that is a growth area. So if I tell him that, son, this is your weakness, and the way he view that itself will be different. Okay, so எப்படி நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ்ல கூட நம்ம அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் க்ரோத் ஏரியாவை ரெக்கக்னைஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்தை அப்ரிஷியேட் பண்ணி க்ரோத் ஏரியாஸ்ல எப்படி அவங்க வளரணும் அப்படிங்கிறத கேர்ஃபுல்லா நம்ம ஃபெசிலிட்டேட் பண்றோமோ, எப்படி நம்ம அதுல அவங்க வளர்க்கறதுக்கு நம்மளால முடிஞ்சதை அந்த உபகாரத்தை அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது they really grow as powerful people. They learn to respect their own God-given abilities and they begin to thrive. So இது வந்து ரொம்ப முக்கியமான நீடுங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து சில நேரம் ரொம்ப ஹையா இருக்கும். நம்ம வாழ்க்கையில நம்ம அச்சீவ் பண்ணியிருக்காத சில காரியங்களை பிள்ளைகள் அச்சீவ் பண்ணணும்னு எதிர்பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்த கனவு உங்களுக்கு நீங்க ஃபுல்ஃபில் ஆகாதனால உங்க பிள்ளை எப்படியாவது டாக்டர் ஆயிட மாட்டானா அப்படின்னு நீங்க ஆசைப்படுறது ஒரு நியாயமான ஆசை தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது அந்த பிள்ளைக்கு மிஞ்சின ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும்போது அவனுக்கு படிக்க முடிஞ்சது ஒருவேளை ஒரு காமர்ஸ் முடிச்சுட்டு அவன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு விரும்புறான். ஆனா உங்களுடைய கனவு நீங்க எப்படியாவது டாக்டர் ஆக்கிடணும்னு விரும்புறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பயாலஜில இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. பயாலஜில முதல்ல இருந்தே அவன் 200 out of 200 வாங்கிடணும், கெமிஸ்ட்ரியில ஃபுல் மார்க் வாங்கணும், பிசிக்ஸ்ல ஃபுல் மார்க் வாங்கணும், அப்புறம் சாட்டர்டே சண்டே எல்லாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அனுப்பணும் அப்படின்னு நம்ம ஒரு அஜெண்டாவை போட்டு அவங்களுக்குள்ள அதை திணிக்கும் போது they feel very misunderstood. ஓகே, ஸோ அது அவங்களுடைய அவங்க திராணிக்கு மிஞ்சி அவங்க எஃபர்ட் எடுத்து ஒரு இதை அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணும்போது they really feel frustrated, they feel weak, they feel tired. ஓகே, ஸோ சில நேரம் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது பிள்ளைகள் வந்து மாடல் எக்ஸாமோ ஏதோ எழுதிட்டு வரும்போது உங்களோட எய்ம் எப்படியாவது ஆனுவல் எக்ஸாம்ல 200 வாங்கணும்னா போர்டு எக்ஸாம்ல அவன் வந்து 190 out of 200 வாங்கியிருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அவன் வந்து 185 வாங்கினா கூட எத்தனை பேரண்ட்ஸ் ஐவ் ஹர்ட் சில்ட்ரன் கிரைங். 185 வாங்கினதுக்கு எங்க அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்பட்டு கோவப்பட்டாங்க, டிசப்பாயிண்ட் ஆனாங்க. 185 வாங்குறதுக்கு நான் தூங்காம ஒர்க் பண்ண ஆன்டி அதுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கல. ஸோ தே ஃபீல் ரியலி how to say disregarded. Okay, so இது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ரியலி வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபீலிங். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய திறமை சப்ரஸ் ஆயிரும். சரியா, அது அவங்களால பண்ண முடிஞ்சதையும் அவங்களால பண்ண முடியாம கடைசியில ஏதோ கஷ்டப்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல போய் உட்கார்ந்துட்டாங்கன்னா கூட அவங்க வந்து ஒரு they don't feel powerful, they don't feel accomplished, they don't feel achieved. அம்மா சொன்னதுக்காக நான் படிக்கிறேன், எனக்கு இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் அவங்களுக்கு இருக்குமே இல்லையா. தட் இஸ் நாட் அ வெரி ரிவார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் them. ஸோ பிள்ளைகளுடைய இந்த ஒரு பர்டிகுலர் நீடை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா கன்சிடர் பண்ணணும். ஸோ நம்மளோட கல்ச்சர்ல இது ஒரு நிராகரிக்கப்பட்ட இல்லைன்னா ஒரு நெக்லெக்ட் பண்ணப்பட்ட ஒரு நீட். ஸோ ஐ ரியலி வாண்ட் each one of us to make sure that you look into this need as one of the basic need of your child. அதை நம்ம அப்படி பார்க்கும்போது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த நீடை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண கொடுக்க முடியும். சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்டுக்கும் அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க. அப்ரிஷியேட் பண்றதுனால பிள்ளைகளுக்கு பெருமை, அந்த மாதிரி என் பிள்ளையால தான் முடியும், நீ மற்றவங்களோட நல்லா படிக்கிறடா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நம்ம இன்னொரு இட்ஸ் டேஞ்சரஸ். அது வந்து பவுண்டரியை கிராஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு பெருமையா இருக்கிறதுக்கு பழக்கி கொடுப்போம். அந்த மாதிரியும் நம்ம பண்ணக்கூடாது. ஆனா சின்னதா அச்சீவ் பண்ணும்போது பிள்ளையில ஆண்டவருடைய கிருபையினால நீ இதை அச்சீவ் பண்ணியிருக்க, ஸோ ஐ பிரைஸ் காட் ஃபார் யூ அண்ட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு ஆண்டவரை முதல்ல நிப்பாட்டி ஆண்டவரை சார்ந்து இதை நீ அச்சீவ் பண்ணியிருக்கிற அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை பிள்ளைகளுக்கு கொடுத்து நம்ம அவங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது that's a very healthy way of appreciating them. They also learned that I could do this through Christ who strengthened me. இது நான் அல்ல, என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவினால இதை என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு ஆண்டவரையும் சேர்த்து அப்ரிஷியேட் பண்ணி பழகுவாங்க. ஸோ
இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நீட். இதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம் இனிமே இருந்து அப்படின்னு நீங்க இதை கவனத்துல வச்சு ஆண்டவரை சார்ந்து இதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அடுத்தது த நீட் டு ஹேவ் த ஃப்ரீடம். இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் தேர் ஃபீலிங்ஸ், ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் தேர் ஓன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் வாட் தே ஆர் கோயிங் த்ரூ. ஓகே, ஸோ அது வந்து பிள்ளைகளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஃப்ரீடம். அது வீட்டில் எப்பவும் வீட்டில் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்குதோ, தே ரியலி ஃபீல் சேஃப், தே ரியலி கனெக்டட், தே ரியலி ஃபீல் எப்படி சொல்றது, லிபரேட்டட், ஒரு ரிலீவ்ட் ஃபீலிங் இருக்குங்க. இந்த ஃப்ரீடத்தை நம்ம கொடுக்காம நான் சொல்றதை கேளு, நான் சொல்றது மட்டும் கேளு அப்படின்னு நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்டடா பிள்ளைகளை வளர்த்துட்டோம்னா, they never learn how to express their intense feelings also. நம்ம பிள்ளைகளை அந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு நாள் வைக்கக்கூடாது. வீட்டில் ஃபீலிங்ஸையும் எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் நெகட்டிவ் தாட்ஸையோ ஃபியர் காசிங் தாட்ஸையோ பிள்ளைகள் ஷேர் பண்றதுக்கு ஒரு 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 சேஃப் என்வாயர்மெண்ட்டை உண்டு பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அப்படி இருக்கும்போது அவங்க வெளியே ஃப்ரெண்ட்ஸை தாண்டி தேடி போக மாட்டாங்க. ஏன்னா அங்க அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு, என்னன்னாலும் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அதை கேட்கறக்கு ஒரு ஆள் இருக்கு. அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நடுவில் நிப்பாட்டி யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, கண்டம் பண்ண மாட்டாங்க, அட்வைஸ் பண்ண மாட்டாங்கனால அப்பா வீட்டுல வந்து சொல்றதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸே போதுன்னு நாளைக்கு நம்மள அப்படியே விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸை தேடி போறதுக்கு அது ஒரு பெரிய காரணமா நிறைய வீடுகள்ல இருக்கு. ஸோ பிள்ளைகள் அவங்க மனசுல படுறத சொல்லும்போது அது அது சரியானதோ தப்பானதோ அதை நம்ம அவங்க உணர வைக்க வேண்டியது ரெண்டாவது கட்டம், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதுவும் தான். ஆனா முதல்ல நம்ம லிசன் பண்ணணுங்க, நம்ம லிசன் பண்ணணும். நம்ம நிறைய பேசுறதை காட்டிலும் நிறைய லிசன் பண்ணணும் அப்படிங்கறதுக்குரிய எவிடன்ஸா வந்து ஆண்டவர் நம்ம முகத்திலே படைச்சு வச்சிருக்காரு இல்லையா. 2 காதிற்கு 1 வாய் தான் இருக்கு இல்லையா. 2 காதிற்கு 1 வாய் இருக்குன்னா நம்ம நிறைய கேட்கணும், கொஞ்சம் பேசணும். சரியா, எவ்வளவு பேசுறோமோ அதுக்கு டபுள் த அமௌண்ட் நம்ம வந்து லிசன் பண்ணணும். ஆனா நம்ம வந்து தலைக்கு மாத்தி பண்ணுவோம்ல, we talk more and we listen less. ஸோ அதை வந்து நம்ம மாத்தி பழகணும். எப்படி பிள்ளைகள் பேசும்போது அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நடுவுல நிப்பாட்டக்கூடாது. நடுவுல நிப்பாட்டி நீ ஏன் அப்படி பண்ண, நீ அப்படி பேசின, உனக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு நம்ம அவங்கள நிப்பாட்டிட்டோம்னா then they do not have they don't feel comfortable to talk more. அதுக்கு மேல அவங்க பேச முடியாது, அவங்க அப்படி நின்றுவாங்க, உங்ககிட்ட இதுக்கு நான் சொல்லாமலே இருக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி இல்லாம நீ சொல்டா நான் கேட்குறேன்டா அப்படின்னு நம்ம உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும்போது அவங்க சொல்றது ஃபர்ஸ்ட் எம்பத்தைஸ் பண்ணுங்க. இப்படி ஆயிடுச்சாப்பா, ஐயோ சரி உனக்கு கஷ்டமா இருக்குமே, சரி இத இப்படி ஆகுற இடத்துல நீ என்ன முடிவு எடுத்த, ஸோ இந்த முடிவுனால உனக்கு என்ன ஏதாவது பாதிப்பு இருக்கா, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ண முடியும் அவங்க கூட. அப்படிதான் நம்ம அவங்க கூட ரீசன் பண்ணணுங்க. ஸோ அவன் வந்து we call this as cost benefit analysis or risk reward analysis. ஓகே, ஸோ அதை நம்ம அவங்கள ஃப்ரீயா அவங்க பேச விட்டாதான் நம்ம அந்த அனாலிசிஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட சன் 18 வயசு, அவன் காலேஜ்ல ஒரு காம்படிஷனுக்கு போகும்போது ப்ரைஸை வின் பண்றான். அது இன்னொரு காலேஜ்ல இருந்து வந்து இன்னொரு கேர்ளும் ப்ரைஸை வின் பண்றா. ஷி லுக்ஸ் ரியலி பிரிட்டி. ஸோ அவளும் அவனை தேடி வந்து ஷி ஆல்சோ அப்ரிஷியேட்ஸ் ஹிம். ஸோ ஒரு நேச்சுரலா அவங்களுக்கு வர ஒரு ஃபீலிங்ல ஒரு க்ரஷ், ஓகே, அது உண்டாயிடுச்சு. ஸோ அது உண்டானோடனே ஷீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஹிஸ் நம்பர். ஓகே, ஸோ நம்பரை கொடுக்கவா வேண்டாமா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு போராட்டம். வீட்டில் மம்மி டாடி ஏற்கனவே எப்படி பவுண்டரிஸ் வைக்கணும் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, ஆப்போசிட் ஜெண்டர் பீப்புள் கூட எப்படி ரிலேஷன்ஷிப்ல பவுண்டரிஸ் இருக்கணும்னு மம்மி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து எப்படி அதில் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு, ஸோ அம்மா பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு திஸ் ரியலி ஹேப்பன், ஹீஸ் இஸ் கமிங் பேக் ஹோம். ஓகே, ஸோ தேர் we gave him the freedom to share whatever he wanted to share. Okay, அதுக்கு அப்புறமா மெதுவா உட்காந்து காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். ஓகேடா, நம்பர் கொடுக்கவா வேண்டாமான்னு யோசிக்கிறியா, சரி நீயே சொல்ல, நம்பர் கொடுக்கறதுனால உனக்கு என்ன லாபம்,
கொடுக்கறதுனால என்ன நஷ்டம்? ஓகே, what can be the benefits of sharing your number with her and what can be the possible costs of doing it? ஸோ இது ரிஸ்க் ரிவார்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது they feel really happy, they feel valued. ஓகே, ஸோ நம்ம கிட்ட அவங்கள யோசிக்க வைக்கணும். அப்பதான் இந்த ஃப்ரீடம் ஒரு ஆட்டோனாமியா டெவலப் ஆகும். ஓகே, ஆட்டோனாமி அப்படின்னா நாளைக்கு நம்ம வீட்டுல நம்மளை தாண்டி அவங்க வெளியே தனியா நிற்கும் போதும் அவங்களே அந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ பண்ணி ஒரு கரெக்டான முடிவை எடுக்க முடியும். ஆட்டோனாமி இஸ் ஃப்ரீடம் வித்தின் தி பவுண்டரிஸ். ஓகே, this is how we need to help them set safe boundaries by giving them the freedom to share their views and thoughts. That is a very important need. அடுத்தது fun. This is also a basic need. எத்தனை பேர் பிள்ளைகள் கூட ஒரு ஃபன் டைம் நீங்க வைக்கிறீங்க? எவ்வளவு கன்சிஸ்டண்டா இருக்கிறீங்க? ஸோ நம்ம வீட்டுல ஃபன் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா ஃபன்னுக்காக அவங்க வெளியே போக மாட்டாங்க, ஃபன்னுக்காக ஒரு தப்பான ஒரு சாய்ஸ் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு கேர்ஃபுல்லா நீங்க யோசிக்கணும். கிரியேட்டிவா redeem time at least once a week to have fun with your kids and go to their level. ஓகே, ஸோ அவங்க உங்க லெவலுக்கு வந்தா அவங்களுக்கு போர் அடிக்கும். ஓகே, நம்ம தான் அவங்க லெவலுக்கு போகணும். ஃபன்க்கு போர்ட் கேம் விளையாடுறதோ, ஒரு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உட்காந்து சேட் பண்றதோ, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏதாவது ஒரு கிறிஸ்டியன் மூவிஸோ, அது ஒரு நல்ல ஒரு என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போங்க. இல்லை வெளியே போய் யூ கேன் பிளே அவுட்டோர் கேம்ஸ். Have fun. It's very important. So these are the 5 basic needs that I share. So இப்போ நம்மளுக்கு break time வந்துருச்சு. So after the break time, I will talk little more about the love and belongingness needs and the very important first language of parenting. Okay. So I'm handing the session over to Samana. So we can have a brief break time now. I would like to get back to you to add more insights. Thank you. Charles, you can take your time now. Yes. Okay. Fine. Hi friends. We are so happy to உங்கள் எல்லாரையும் இந்த இடத்துல இப்படி சந்திக்கிறதுல எங்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு. OMF சார்பாக உங்களை நாங்கள் மறுபடியும் வரவேற்கிறோம். இப்போ உங்களுக்கு இதை பார்க்கும்போது OMF இப்படி சொல்லும்போது OMFனா என்ன அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி நிச்சயமாக உங்களுக்குள்ள வரும். ஸோ OMFனா என்ன, OMF என்ன பண்ணுது அப்படின்ற சில டீட்டெயில்ஸை உங்களுக்கு கொடுக்கும்படியாக தான் இந்த சின்ன பிரேக் டைமை நாங்கள் யூஸ் பண்ண விரும்புகிறோம். ஆப்ரேஷன் பர்னபாசனுடைய கிளை தான் ஆப்ரேஷன் மிஷன் ஃபோக்கஸ். தேவன் சாம் கே ஜான் அவரோடு இணைந்திருக்கிற சில சகோதரர்களுக்கு ஒரு சில பாரங்களை கொடுத்ததுனால அந்த பாரத்தின் அடிப்படையில ஆப்ரேஷன் மிஷன் ஃபோக்கஸ் என்கிற இந்த டீம் உருவாகி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய முக்கியமான பணி என்ன, நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், OMF என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த லாக்டவுன் பீரியடுக்கு முன்னதாக சொல்ல போனால் மார்ச் 14ஆம் தேதி ஒரு குழுவாக நாங்கள் இணைந்து இந்த வருடத்துல என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை திட்டமிட்டோம். ஆனால் ஆச்சரியவிதமாக தேவன் இந்த லாக்டவுனுக்கு முன்னதாக அதை எல்லாவற்றையும் நாங்கள் தீர்மானிக்க திட்டமிட எங்களுக்கு உதவி செய்ததுனால இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் லாக்டவுன் டைம்ல நடத்துவதற்கு தேவன் மிக அற்புதமாக உதவி செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆப்ரேஷன் மிஷன் ஃபோக்கஸ் என்பது 3 விதங்களிலே செயல்படும்படியாக நாங்கள் தீர்மானித்து ஜெபத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒன்று எக்யூப், அதாவது என்லைட்டன்ட் டு இன்வால்வ், அதாவது மிஷன் பிளேசஸ், மிஷன் குரூப்ஸ், அதாவது பணி ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள், பீப்புள் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மக்களையும் இன்னும் சந்திக்கப்படாத இடங்கள் ஏராளம் இருக்கிறதை நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இடங்களை மக்களுக்கு அறிமுகம் செய்வதற்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இந்த முதல் பணியில நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். சில வீடியோஸ் மற்றும் இப்படிப்பட்ட சில ப்ரொமோஷன்ஸ் மற்ற காரியங்கள், இதன் மூலமாக இந்த பணி ஸ்தலங்களை மக்களுக்கு அறிமுகம் செய்வதுதான் எங்களுடைய முதல் ஊழியமாக காணப்படுகிறது. இதற்கு ஏற்றவாறு பல நிலைமைகள்ல நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக
enhanced to serve, E2S என்று சொல்லி நாங்கள் அதற்கு பெயர் வைத்து நாங்கள் அப்படி செயல்படுகிறோம். E2S என்று சொல்ல போனால் பணிஸ்தலங்களில் ஏற்கனவே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அழைத்து வந்து அவர்களுக்கு எப்படி இன்னும் சிறப்பாக தங்களுடைய ஊழியத்தை செய்ய முடியும், அவருடைய தேவைகள் என்ன, அவர்கள் இன்னும் அதை நேர்த்தியாய் செய்வதற்கு அவர்களுக்கு என்ன உதவி வேண்டும், அதற்கான என்ன ட்ரைனிங் வேணும், இதெல்லாவற்றையும் பார்த்து அவர்களுக்கான பயிற்சிகள் கொடுத்து இன்னும் தேவநாம மகிமைக்காக, ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக அவர்கள் இன்னும் சிறப்பாக செய்வதற்கு உதவும்படியாக தான் இந்த E2S, equip to serve என்கிற இந்த காரியத்துல நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக E2Go என்று சொல்லி நாங்கள் இன்னொரு கிளையாக இந்த ஊழியத்தினுடைய இன்னொரு விரிவாக்கமாக அதை நாங்கள் செய்கிறோம். E2S என்று சொன்னால் equipped to go. மிஷனரி ஸ்தலங்களுக்கு போக வேண்டிய அநேகர் இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று கூட நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட மக்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களுக்கு பாரம் இருக்கும் பட்சத்துல, அவர்களுக்கு உதவி தேவைப்படும் பட்சத்துல, அவர்களுக்கு ஆலோசனை தேவைப்படும் பட்சத்துல எங்க போறது, எப்படி போறது, எங்க ட்ரைனிங் எடுக்கிறது, இப்படி பலவிதமான குழப்பங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான ஆலோசனைகளை கொடுத்து அவர்கள் பணி ஸ்தலங்களுக்கு போய் இன்னும் சிறப்பாக நேர்த்தியாக பணிகளை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யும்படியாக E2Go என்கிற இப்படிப்பட்ட காரியங்களில நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவாக தான் இந்த ப்ரோக்ராம்ஸ், அநேக ப்ரோக்ராம்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அநேக நாங்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக பல சர்வே, பல இன்டர்வியூஸ், இன்னும் பல மிஷனரி ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், இப்படி பல காரியங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பல நிலைமைகளை நம்ம வந்து அதை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஸோ சாம் கே ஜான் பல ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக எடுத்து நமக்கு உதவி செய்தார்கள். இப்படி பல நிலைமைகளில இந்த ஊழியங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்துல நாங்கள் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், இப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் பார்க்கிற மக்கள் யாரா இருந்தாலும், ஒருவேளை உங்களுடைய இடத்துல மிஷன் ஓரியன்டட் மிஷன் சேலஞ்ச் ப்ரோக்ராம்ஸ், மீட்டிங்ஸ், கான்ஃபரன்சஸ் நடத்தணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டா, இல்ல உங்களுக்கு தெரிந்த மிஷனரிமார்கள் அவர்கள் போய் பணிஸ்தலங்கள்ல கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது, அவங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படுது, அவங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுது, அவங்க இன்னும் பெஸ்டா எப்படி பண்ண முடியும்ன்ற சில காரியங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது, அப்படிங்கிற சூழல்ல யாராகிலும் இருந்தா, இன்னும் ஒருவேளை யாராகிலும் ஒருங்கள்ட்ட வந்துட்டு எனக்கு ஊழிய பாரம் இருக்கு, அதை எப்படி எடுத்து செய்யணும்னு எனக்கு தெரியல, எங்க போகணும்னு எனக்கு தெரியல, பல இடங்களை நான் பார்த்து ஆராய விரும்புகிறேன், எனக்கு மிஷன் சர்வே போகணும்னு ஆசை இருக்கு, இன்னும் மிஷன் எக்ஸ்போஷர் ட்ரிப்ஸ் போகணும்னு ஆசை இருக்கு, இப்படிப்பட்ட நிலைமைகளை யாராகிலும் உங்களிடத்துல ஏதாவது சொல்லுவார்களானால் நீங்கள் OMF, ஆபரேஷன் மிஷன் போக்கஸை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதற்காக நாங்கள் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த குழுவில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் சாம் கே ஜான் அவர்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள். ஆகையினாலே அவரை நீங்கள் தொடர்பு கொண்டு அவர் மூலமாக இந்த காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளவும், நீங்க பீப்புளை கனெக்ட் பண்றதுக்கும் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களோடு கூட பிரயாணிக்க, இந்த ஊழியத்துல ஈடுபட உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். Thank you, Charles, for the introduction about OMF. இந்த OMF அப்படிங்கிறது மெயினா சார்ல்ஸ் சொன்னது போல ஆபரேஷன் பர்னபாஸ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மிஷன் ஏஜென்சிக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு மிஷன் ஃபோக்கஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் அது. ஒருவேளை நீங்க ஆபரேஷன் பர்னபாஸ் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்னுடைய யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா ரீசெண்டா நடந்த அந்த ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்க அங்க பார்க்க முடியும். இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராமுடைய செஷனுடைய ஹவு டு ரீச் அவுட் டு டுடேஸ் டீன்ஸ் அதனுடைய 2வது பார்ட்டுக்கு நம்ம வர்றோம். Mr. Olive will be taking 20 minutes, another 20 minutes. So now it's, இந்த 20 minutes அப்புறம் உங்களுக்கு யாருக்காவது questions about the session, இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட இந்த செஷன்ஸை பத்தி, அதாவது ஃபர்ஸ்ட் செஷனும் செகண்ட் செஷனும் சேர்த்து questions உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க chat பாக்ஸ்லயோ அல்லது டைரக்டா நீங்க கேட்கணும்னா நீங்க என்ன செய்யலாம்னா உங்களுடைய அந்த இதுல இருந்தே உங்களுடைய ஹேண்டை ரைஸ் பண்ணலாம். we will unmute you. நாங்க உங்களுக்கு அன்மியூட் பண்ணுவோம், சரிங்களா?
So please be ready with your questions after 20 minutes. Over to Sister Olive. Great. Thank you, Samana. Okay, so நான் உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி ரெண்டாவது பேசிக் நீட் லவ் அண்ட் பிலாங்கிங். ஓகே, ஸோ எப்படி லவ் நீடை வந்து நம்ம அப்ராப்ரியேட்டாக ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் லவ் லாங்குவேஜஸ். ஸோ பொதுவாக லவ் லாங்குவேஜஸ் வந்து மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல தான் இதை வந்து கொண்டு வருவாங்க இல்லையா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் இருக்கிற அன்பை இது எப்படி சொல்றது அதிகப்படுத்துறதுக்காக கரெக்டான முறையில் அன்பு கொடுக்கறதுக்கும் ரிசீவ் பண்றதுக்காகவும் லவ் லாங்குவேஜ் ஐடென்டிஃபை பண்றது யூஸ்வலா மேரேஜ் கவுன்சிலிங்லயோ ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்லயோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமா பேரண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப்ல இந்த லவ் லாங்குவேஜ் நம்ம லவ் லாங்குவேஜஸ் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் 5 லவ் லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் அப்படின்னா பிள்ளைங்க ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணிட்டு வரும்போது அவங்கள அப்ரிஷியேட் பண்றது, அவங்கள அஃபர்ம் பண்றது, அவங்களுக்கு அவங்களோட ஐடென்டிட்டியை பையனாலும் சரி பிள்ளைனாலும் சரி அவங்க ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படிங்கிறத அஃபர்ம் பண்றது வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். குவாலிட்டி டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றது, அதுல ரொம்ப இன்டென்ஷனலா இருக்கிறது குவாலிட்டி டைம். ரிசீவிங் கிஃப்ட்ஸ், சில பிள்ளைகளுக்கு when they receive gifts they feel loved. Acts of serviceனா படிக்கும்போது ஹெல்ப் பண்றது, இல்ல அவங்க சின்ன சின்ன தேவைகள் உதவி எதிர்பார்க்கும் போது அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும்போது some children feel loved. சில பிள்ளைகளுக்கு பிசிக்கல் டச் ரொம்ப அவசியம். அவங்க பெரியவங்களை வளரும் போது ஜென்டில் ஹக், தலையை வருடி கொடுக்கறது, தோல்ல தட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி சில பேரோட லவ் லாங்குவேஜஸ் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு பிள்ளையோடைய நீடும் யூனிக்கா இருக்கும். ஸோ இந்த 5 நீடுமே எல்லாருக்கும் ஃபுல்ஃபில் பண்ணும்போது தே ஃபீல் லவ்ட். ஆனா இந்த ப்ரையாரிட்டி, இந்த டாப் 2 ப்ரையாரிட்டி வந்து ஒவ்வொரு பிள்ளைக்கு வேற வேற மாதிரி இருக்கும். நிறைய நேரம் பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட லவ் லாங்குவேஜ், அதாவது வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனும் பிசிக்கல் டச்சும் உங்களோட லவ் லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்னோட லவ் லாங்குவேஜ் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனும் குவாலிட்டி டைம். ஸோ என்னோட டெண்டன்சி என்னவா இருக்கும்னா அது என்னோட எதிர்பார்ப்பு. வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் கிடைக்கிறது எனக்கு என் கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஐ ஃபீல் லவ்ட். ஸோ ஐ டென்ட் டு கிவ் லவ் பேஸ்ட் ஆன் மை லவ் லாங்குவேஜ். ஸோ நானும் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனும் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணா என் பிள்ளை வந்து ஹீல் ஃபீல் லவ்ட் அப்படின்னு நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவனோட லவ் லாங்குவேஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம், சரியா? ஸோ ஐ ஹாவ் டு sit with him to understand what is his love language. நீங்க வந்து கூகுள் பண்ணீங்கன்னா லவ் லாங்குவேஜ் அசஸ் பண்றதுக்கு ஆன்லைன் டெஸ்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அது வந்து பிள்ளைகளுக்கு அவங்களோட லவ் லாங்குவேஜ் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க ஒரு 35 questions வரும், ஒரு கொஸ்டினர் மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணாங்கன்னா ஃபைனலி யூ வில் கெட் டு நோ த டாப் 2 லவ் லாங்குவேஜஸ். ஸோ அது நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளுக்கு அன்பு கொடுக்கும்போது தே வில் ஃபீல் லவ்ட், சரியா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெல், ஸோ இதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்க பிள்ளைக்கு நீங்க அன்பை கொடுக்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க. ஒருவேளை சில பேர் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது லவ் பஸ்டர் பிஹேவியர். எவ்வளவுதான் நம்ம அன்பா பிள்ளைகளுக்கு சில காரியங்களை பண்ணினாலும் அந்த அன்பை உடைக்கக்கூடிய சில பிஹேவியர்ஸ் இருக்குங்க. அது ரொம்ப கவனமா நம்ம கவனம் செலுத்தணும். வாட் ஆர் த 5 லவ் பஸ்டர் பிஹேவியர்ஸ்? ஆங்கிரி அவுட்பர்ஸ்ட்ஸ், disrespectful judgments, annoying behaviors, selfish demands, or setting unrealistic expectations, and dishonesty. சரியா? இது வந்து ஆங்கிரி அவுட்பர்ஸ்ட் ரொம்ப கோவப்பட்டு அவங்கள திட்டிடுறது, இல்லைன்னா பிள்ளையில பனிஷ் பண்ணும்போது சில நேரம் பிறம்பை கையாடதான் மகனை பயக்கிறான் தான். நம்ம சின்னதா அடி கொடுக்கலாம், ஒரு 2 அடி கொடுக்கலாம், ஒரு கிள்ளு கொடுக்கலாம். கொடுக்கும்போது நம்ம கோவப்படாம அவங்கள திருத்தணும். ஓகே, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஒரு கோபத்துல பிள்ளைகளை கரெக்ட் பண்ணும்போது பிள்ளைகளை நம்ம பதிலுக்கு கோவப்படுத்துவோம். ஓகே, ஸோ அவங்க மனசை நம்ம உடைச்சிருவோம். லாஸ்ட் வீக்ல நம்ம பார்த்த மாதிரி அப்படி இல்லாம எப்படி நம்ம அதை அவாய்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம்.
டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவங்கள ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு டேக் போட்டு கோவத்துல சின்னதா நீங்க முட்டாள்னு சொல்றது கூட அவங்க மனசுல அப்படியே பதிஞ்சு உட்கார்ந்துருக்கும். நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஜட்மெண்டல் ஸ்டேட்மெண்ட்ஸோ ஃப்ரேசஸோ யூஸ் பண்றது அவாய்ட் பண்ணணும். அன்னாயிங் பிஹேவியர்னா வந்து ரொம்ப அவங்கள ஸ்பை பண்ணிட்டே இருக்குதுங்க. ஹெலிகாப்டர் பேரண்டிங்னு சொல்லுவாங்க, நீங்க கூகுள் பண்ணி படிச்சு பாருங்க. என்ன பண்றான், எங்க பண்றான், எங்க போறான், யார்கிட்ட பேசுறான் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறது. ஓகே, ஸோ ஹெலிகாப்டர்னு யோசிச்சு பாருங்களேன். ஹெலிகாப்டர் உங்க மேல பறக்கும்போது ரொம்ப நாய்ஸியா இருக்கும், அப்படி புழுதி கலப்போம், அது எப்படா உட்காரும் அப்படிங்கிற ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணும் இல்லையா? ஸோ அது வந்து ஹெலிகாப்டர் பேரண்டிங். அந்த இது ஆண்டவர் நம்மள அந்த மாதிரி ஒரு பேரண்டிங் பண்றதுக்கு அழைக்கல. we need to follow the role model of a kind and good shepherd who walks with his flock. அதுதான் நம்மளோட பேரண்டிங்கா இருக்கணும். அன்னாயிங்கா இருக்கிற மாதிரி பேரண்டிங் ஸ்டைல்ஸை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. சரியா? செல்ஃபிஷ் டிமாண்ட்ஸ் வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிட்டு இப்படிதான்டா இருக்கணும், இந்த வீட்டுல இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லிடுறோம்ல. ரிஜிட் ரூல்ஸை போட்டு அதை அப்படியே டிமாண்ட் பண்றது. பண்ணலைன்னா அவ்வளவுதான், வீட்டுல எல்லா நிம்மதியும் போச்சு. அப்படி இல்லாம ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் செட் பண்ணுங்க. பிள்ளைகள் கூட உட்கார்ந்து எது அவனுக்கு முடியும் முடியாதுன்னு கலந்து பேசி ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது there will be a win-win situation. டிஸ்ஆனஸ்டினா என்ன? நம்ம ஒரு தடவை ஒன்று சொல்லிட்டு அதை நம்ம செய்யாம போறது. பிள்ளைகள் சில நேரம் ஏமாந்து போயிடுவாங்க. அப்பா வந்து சொன்னாங்க, நான் இதை அச்சீவ் பண்ணேன்னா எனக்கு இதை பண்ணி தருவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அடுத்து பண்ண மாட்டாங்க. நீ வெளியே இந்த டைம்ல கூட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க, அதை அவங்க பண்ண முடியல, வந்து அப்பாலஜைஸ் கூட பண்ண இல்லை. ஒரு சின்ன விஷயத்துல நீங்க வார்த்தை தவறுனா கூட அதை அவங்க டிஸ்ஆனஸ்டின்னு பெர்சீவ் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. இன்னும் நிறைய வகையில பேரண்ட்ஸோட டிஸ்ஆனஸ்டி இந்த மாதிரி சின்னதுல இருந்து பெரிய ரேஞ்சுக்கெல்லாம் நிறைய டிஸ்ஆனஸ்ட் பிஹேவியர்ஸ் பேரண்ட்ஸ் கூட காமிக்கிறாங்க. ஸோ டிஸ்ஆனஸ்டி இன் தேர் ஓன் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், அது வரும்போது அது பிள்ளைல ரொம்ப உடைக்கும். ஸோ இன்னொன்று டிஸ்ஆனஸ்டி இன்னொரு விஷயத்துல என்ன வருதுன்னா, பிள்ளைகள் சில நேரம் அவங்களோட சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணும்போது பேரண்ட்ஸ் வந்து அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி இது ஷேர் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு சில பேர்கிட்ட அதை நம்ம ஷேர் பண்ணிடுறோம்ல. என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு ஷேர் பண்ணும்போது நாளைக்கு எப்படியோ அந்த பிள்ளை காதுல அது விழும்போது இப்படிதான் அவங்க பாக்குறாங்க. அது டிஸ்ஆனஸ்டியா அவங்க பெர்சீவ் பண்றாங்க. என் அம்மா மேல எனக்கு இருந்த நம்பிக்கையை நான் இழந்துட்டேன். சீக்கிரட்டா வெங்கன்னு சொன்ன ஒரு விஷயத்த இப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது தட் ரியலி பிரேக்ஸ் ஹிஸ் ஹார்ட். ஸோ இந்த 5 பிஹேவியர்ல ஏதாவது ஒன்னோ ரெண்டோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, would you please pay attention to that? Would you please try to replace it with beautiful constructive behavior? இதுல ஏதோ ஒன்னோ ரெண்டோ மாதிரியான பிஹேவியர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கூட ஆண்டவர்கிட்ட போய் அதை அறிக்கை பண்ணி அதை அவரோட உதவியோட அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பிஹேவியரா, பிள்ளைகளுக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒரு ஹெல்ப்ஃபுல் பிஹேவியரா, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிஹேவியரா நீங்க அதை மாத்திக்கணும் அப்படின்னு நான் உங்களை ரொம்ப அன்பா கேட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் கடைசியா அவங்க கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது, டீனேஜ்ல ஆங்கிரி அவுட்பர்ஸ், டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எப்போ ரொம்ப நடக்கும்னா, 2 பேரும் அம்மாவும் பிள்ளையும் அப்பாவும் பேரண்ட்ஸும் பிள்ளைகளுமா உட்கார்ந்துட்டு ஒரு முடிவுக்கு வரணும், இல்லைன்னா ஒரு தப்பை கண்டிக்கணும் அப்படின்னு ஒரு டயலாக்ல இன்வால்வ் பண்ணும்போது கான்வர்சேஷன் தான் ஆரம்பிக்கும் அது. ஓகே, திடீர்னு அப்பா அம்மாவுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு எதிர்த்து பேசிட்டாங்கன்னா, இல்ல நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஏதோ ஒரு ஜட்மெண்டலா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம்னா பிள்ளைகளுக்கு கோபம் வந்துடும். ஸோ அப்படி ஏதோ வந்துட்டுனா அந்த டயலாக் தட் வி ஹேவ், ஒரு கான்வர்சேஷன், அதோட இன்டென்ஷன், நம்மளோட கோல் வந்து பிள்ளைகளோட தப்பை உணர வைக்கணுங்கிறதா தான் இருக்கும். ஆனா இட் இஸ் பிகமிங் டிஸ்ட்ரக்டிவ். நம்ம அது ஒரு கான்ஃபிளிக்டுக்குள்ள போயிட்டு இருக்கு, அப்படியே ஒரு வல்கானிக் எரப்ஷன் வீட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி வரும்போது நம்ம வந்து சிச்சுவேஷனை நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துருவோம்ல பேரண்ட்ஸ். இப்போ நான் தான் குடும்பத்துக்கு தலைவன், நான் தான் அவனுக்கு பொறுப்பு, இப்ப இவனை திருத்தலைன்னா என்னைக்கும் திருந்த மாட்டான் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ள வந்தோடனே we take the situation into our control. நம்ம வந்து ஆண்டவர் நம்மளுக்கு எவர் பிரசன்ட் ஹெல்ப் இன் டைம் ஆஃப் ட்ரபிள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாடுதல் தருவேன் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லிருக்காரு. அந்த வசனம்லாம் அந்த டைம்ல நம்மளுக்கு மறந்து போய் இல்ல,
ஸோ நம்ம சுச்சுவேஷன் அந்த கையில எடுத்துட்டு எப்படி அதை ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கையில எடுக்கும்போது the conversation becomes a destructive dialogue. ரொம்ப ஒரு பின் விளைவுகளை, நெகட்டிவ் பின் விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரக்டிவ் டயலாக் எத்தனை பேர் என்கேஜ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐடியாலஜி, அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். டாக்டர் ஜான் வார்லவ் ஒரு பியூட்டிஃபுல் கிறிஸ்டியன் சைக்காட்ரிஸ்ட். அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் ஒன்று டெவலப் பண்ணியிருக்காருங்க. ஸோ டயலாக் டிஸ்ட்ரக்டிவா இருக்கும்போது அது எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ட்ரையலாக் அதை கொண்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஹவு டு ரீப்ளேஸ் டிஸ்ட்ரக்டிவ் டயலாக்ஸ் வித் ரிவார்டிங் ட்ரையலாக்ஸ், அதை நம்ம குயிக்காக பார்த்துடலாம். சரியா? ஸோ டயலாக் இப்போ ஒரு ட்ரையாங்கிளா இருக்கு. இப்போ ட்ரையாங்கிளோட கீழே இருக்கிற அந்த ஹாரிசான்டல் லைன்ல தான் பேரண்ட்ஸ் டீன்ஸ் ரெண்டு பேருக்கு நடுவில் மட்டும் கான்வர்சேஷன் நடக்கும்போது we call it as a dialogue, right? ஸோ இப்போ அந்த டயலாக்ல பிரச்சனை வந்தாச்சு. இப்படி பிரச்சனை வர்றதை அவாய்ட் பண்றதுக்கு ட்ரையலாக எப்படி எக்ஸசைஸ் பண்றது? ஸோ அஃப்கோர்ஸ் காட் இஸ் சாவரின், காட் இஸ் த ஹெட் ஆஃப் அவர் ஃபேமிலி. ஓகே, மெயினா ஹஸ்பண்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஆனால் நம்மளுக்கும் எல்லாருக்கும் மேலே ஆண்டவருக்கு அந்த சாவரின்டி இருக்கு இல்லையா, லார்ட்ஷிப் இருக்கு. ஸோ ஆண்டவர் பிள்ளைகிட்ட பேசிட்டே இருக்கும்போது நம்ம மனசுல ஒரு டிஸ்டர்ப் ஃபீலிங் வரும்போது he says you need to be mindful to have 3 kinds of connections. Okay, என்னதுன்னா first parents connect with your own self. Okay, first உங்களுக்குள்ள என்ன நடக்குன்னு உள்ளுக்க பாருங்க. உள்ளுக்கு என்ன ஃபீலிங் அப்படியே உருவாகுது அப்படின்னு பாருங்க. என்ன நெகட்டிவ் தாட்ஸ் உருவாகுதுன்னு பாருங்க. ஃபீலிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இரிட்டேஷன் கூட லாஸ்ட் வீக் நான் சொன்னேன். It's an emotion. Emotions can be understood as E-motion. That means energy in motion. ஒரு ஃபீலிங் அப்படியே இருக்காது. ஒரு ஃபீலிங், சின்ன ஃபீலிங் பெரிய ஃபீலிங்கா அப்படியே மாறும். இரிட்டேஷன் ஆங்கரா உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஸோ அது எப்போ பண்ண முடியும்? நம்மளுக்குள்ள என்ன நடக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஓகே, ஸோ உள்ளுக்க we have to pay attention to what's happening to ourselves by connecting with ourselves. ஸோ அது அந்த ஃபீலிங் எப்படி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபீலிங்கா செகண்டரி ஃபீலிங்கா அது இவால்வ் ஆகுது, வளருது அப்படிங்கிறத உணரும் போது ஸோ இந்த கோபம் பெருசாகுது. இப்போ நான் கண்ட்ரோல் லூஸ் பண்ணி என் பிள்ளைகிட்ட நான் சத்தமா பேச போறேன். இப்படிதான் லாஸ்ட் டைம் நடந்திருக்கு. ஆனா ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஸோ ஆனா என்னோட இயலாமை அது இட்ஸ் மை க்ரோத் ஏரியா. இன்னும் நான் அதுல இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ என்னோட சுய பலத்தினால என்னோட கோபத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆண்டவரே எனக்கு உங்களோட பலன் வேணும், நான் உண்மை சார்ந்திருக்கிறேன். இந்த பேரண்டிங் எனக்கு ரொம்ப பர்டன்சமா இருக்கு. ஆனா யூ ஹவ் டோல்ட் மீ கம் டு மீ ஆல் தோஸ் ஹூ ஆர் ஹெவிலி பர்டன்ட் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் இருக்கீங்க. ஸோ நான் இப்போ உங்ககிட்ட வரேன் சாமி, ஐ ஜஸ்ட் கேஸ்ட் மை கேர்ஸ் ஆன் யூ அப்படின்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் போதும். ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் அந்த வெர்டிக்கல் கனெக்ஷன் அதை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி டக்குன்னு ஆண்டவர் கூட கனெக்ட் பண்ணி, ஆண்டவரே எனக்கு கோபமா வருது, இந்த கோபத்தை நீங்க எடுத்து போட்டு will you replace my anger with your peace? Will you replace my anger with your calmness? Will you give me your wisdom? ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா he honors it. He answers that prayer. அப்படி ஏன்னா he is watching over usல, he is with usல, அவர் நம்ம கூட இருக்கார். he is an ever present help in times of trouble. ஒரு பொழுதும் உங்களை விட்டு போறது கிடையாது. சரியா? அவர் உங்களுக்கு சகாயம் பண்றதுக்கு உங்க கூடவே இருக்காரு. இம்மீடியட்டா he will do. He can do நம்மளுக்கு இமோஷனல் எக்ஸ்சேஞ்ச் அங்க நடக்கும். ஓகே, அவரு நம்ம கோபத்தை எடுத்துட்டு அவருடைய சமாதானத்தையும் அவருடைய ஞானத்தையும் நம்மளுக்கு தருவார். ஓகே, ஸோ இது வெர்டிக்கல் கனெக்ஷன். இந்த வெர்டிக்கல் கனெக்ஷனை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே the connection we have between us and our teens becomes entirely different. Okay, and the way you can talk, that will not be an angry outburst. You will not be engaging in judgmental conversation, destructive conversation. ரொம்ப எம்பத்தட்டிக்கா, ரொம்ப அன்பா, சாந்தமா அவங்கக்கிட்ட நம்ம பேச முடியும். இதான் ட்ரையலாக். ஆண்டவர் கூட பிள்ளைகிட்ட பேசும்போதே ஆண்டவர் கூடயும் சம்பாஷிக்கிறது, ஆண்டவர் கூடயும் ஒரு கான்வர்சேஷன் பண்றது, பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன். நான் சில நேரம் கேர்ஃபுல்லா இதை நான் பண்ணும்போது ஐ எம் ஏபிள் டு see the reward. So for God's glory,
I can share this as my testimony also. I have tried this, அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். So connect internally, connect vertically, then connect horizontally. That is going to be so rewarding. Your child will feel so loved and respected. ரொம்ப பெரிய reward என்னன்னா, they'll be able to see the Christ likeness in you, because the peace and the wisdom is from above. And the timeல நீங்க trialogue involve பண்ணும்போது, this is the wisdom they'll be able to see. The wisdom from above is firstly pure, then it is peaceable, then it's gentle, open to reason, it's full of mercy and good fruits, impartial and sincere. எவ்வளவு அழகான ஒரு வசனம் ஜேம்ஸ்ல. Okay, so and என்ன சொல்லியிருக்காரு அடுத்த வசனம், and a harvest of righteousness is sown in peace by those who make peace. Harvest of righteousness, அதான் பெரிய ரிவார்ட். நம்ம அதை தானே பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அது நம்மளோட சுயபலத்தினால முடியாதுங்க. ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரே எனக்கு இந்த ஞானத்தை கொடுங்கன்னு ஒரு நிமிஷம் கேட்கும்போது, டயலாக ட்ரையலாக மாற்றும்போது, திஸ் இஸ் த ரிவார்ட். திஸ் இஸ் இட்டர்னலி ரிவார்டிங். இதோட நம்மளுக்கு வேற என்ன வேணும் இல்லையா? ஸோ இது இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடமா வச்சுக்கோங்க. ஆண்டவரே இந்த ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க கேளுங்க. இப்படி பண்ணும்போது, இப்படி ஒரு அழகான ஒரு ஜென்டில் பிஹேவியரை நம்ம எக்ஸிபிட் பண்ணும்போது, இன்னொரு பியூட்டிஃபுல் இன்வென்ஷன் உங்களுக்காக நான் குயிக்கா ஷேர் பண்ண விரும்புறேன். மிரர் நியூரான்ஸ். ஓகே, டைம் ஆயிடுச்சு, நான் ஒரு 2 minutesல முடிச்சிடுறேன். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் இன்வென்ஷன் அபவுட் யுவர் பிரெயின். உங்களோட பிரெயின்ல நம்மளோட ப்ரீ ஃப்ராண்டல் கார்ட், அதாவது நெத்தி பக்கத்துல இருக்கிற உங்களோட மூளையில ஒரு ஸ்பெஷல் செல் இருக்கு, அது மிரர் நியூரான் சொல்லுவாங்க. நம்ம எதிரில் இருக்கிறவங்க பண்ற ஆக்ஷன், அதை வந்து நம்ம நேச்சுரலா மிரர் பண்றதுக்காக ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிற ஒரு நியூரான். இந்த பேரண்ட்ஸ் நீங்க படிக்கணும், இதை பத்தி நல்லா படிச்சு வைங்க, சரியா? ஸோ பிள்ளைகள் நம்மளோட பிஹேவியரை அப்படியே மிரர் பண்ண முடியும். ஸோ ஆண்டவர் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு உதவி பண்றதுக்காக கொடுத்து வச்சிருக்கிற மிரர் நியூரான். ஆனா நம்ம ஆங்க்ரி அவுட்பர்ஸ்ட், அனாயிங் ஜட்ஜ்மெண்டல் பிஹேவியர், அதுல இன்வால்வ் பண்ண லவ் பஸ்டர் பிஹேவியர்ல என்கேஜ் பண்ணீங்கன்னா உங்க பிள்ளைங்கிட்ட நீங்க அதை தான் எதிர்பார்க்க முடியும். பிகாஸ் தே வில் மிரர் யுவர் பிஹேவியர். த சேம் டைம் ட்ரையலாக் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஆண்டவரை சார்ந்த ஆண்டவரோட ஞானத்தோட எம்பத்தட்டிக் பிஹேவியர், ஆவியின் கனிகளை உங்களோட பிஹேவியர்ல நீங்க பிரதிபலிக்கும் போது, your children are created to mirror your behaviors. It's an amazing creation. ஆண்டவர் நம்மள படைச்சு வச்சிருக்கல, நம்ம கரெக்டா யூஸ் பண்றதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு ஞாபகப்படுத்துற ஒரு பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் the brain. So let us make the best use of this mirror neuron. Let them mirror Christ likeness, that they can see in and through our behaviors. It is our responsibility and we are accountable to God for this. அதான் நம்மளுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது. நம்ம பிள்ளையில எதை மிரர் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்மளை ஞாபகப்படுத்தணுங்க. ஸோ ஒரு அழகான எம்பத்தட்டிக் பிஹேவியரை பிள்ளைகள் மிரர் பண்ணி பழகிறது அவங்க லைஃப் டைமுக்கு மறக்க மாட்டாங்க. இப்ப நீங்க வந்து போய் சொல்லாதீங்க, கோபப்படாத, இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் தம்பி தங்கச்சிக்கிட்ட பேசாத அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்லி கொடுத்து they cannot learn. Such beautiful behaviors cannot be taught verbally. You cannot give them lectures to teach them good behaviors. Such beautiful behaviors can only be caught. They cannot be taught. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So let us make the best use of this mirror neuron to help our children mirror our behaviors. So Luke 6:31ல சொல்லியிருக்காரு, do unto others as you would have them do unto you. Okay, so உங்க பிள்ளைகள் என்ன பிஹேவியர் எக்ஸிபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிஹேவியரை ஆண்டவரை சார்ந்து நம்ம எக்ஸிபிட் பண்ணணும். ஸோ ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். எல்லாரும் மனப்பாடமா அது சொல்லிடுவோம்ல. அந்த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்ல இன்னையில இருந்து நீங்களே உங்களுக்கு ஒரு டெம்பரேச்சர் ரீடிங் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த என்னோட பிஹேவியர்ல எந்த ஃப்ரூட்டை நான் பிரதிபலிக்க முடிஞ்சிச்சு, என்னோட பிஹேவியர்ல எந்த ஃப்ரூட்டை என்னால பிரதிபலிக்க முடிஞ்சிருக்கல, அதெல்லாம் வந்து லவ் பர்ஸ்டர் ஆயிடும் இல்லையா? ஸோ அப்படின்னு ஒரு டே எண்டு ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுவோம்ல தூங்க போ முன்னாடி, அப்போ ஆண்டவர் சன்னிதானத்துல இருந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த 9 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட்ல
எது எது என்னால வந்து ஆண்டவரை சார்ந்து எக்ஸிபிட் பண்ண முடிஞ்சிச்சு, எது எது என்னால பண்ண முடியல. பண்ண முடியாததுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, அடுத்த நாள் நான் அதை உங்களை சார்ந்து பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு சரண்டர் பண்ணுங்க. அதை பண்ணும்போது அவரோட உதவியோட நம்ம கிரைஸ்ட் லைக் பிஹேவியர், ஃப்ரூட்ஃபுல் பிஹேவியரை பிள்ளைகளுக்கு மிரர் பண்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் என்வாரன்மெண்ட்டை செட் பண்ணி கொடுக்கும்போது பிள்ளைகளை ஆண்டுக்கு உகந்தவங்களா, ஆண்டுக்கு மகிமையானவங்களா வளர்க்கறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். ஸோ கிறிஸ்டியன் ஹோம்ஸ்ல லெட் அஸ் ஆல் ஸ்ட்ரைவ் டு மேக் டிஃபரன்சஸ் இன் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் ஆர் சில்ட்ரன். ஸோ அது ஒரு மல்டி-ஜெனரேஷனல் இம்பேக்ட், அதுக்கு ரிப்பிள் எஃபெக்ட் வந்து மல்டி ஜெனரேஷனலா இருக்குங்க. ஸோ அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு. ஸோ அதாவது ஆண்டவரை சார்ந்து நம்ம எல்லாரும் செஞ்சு பியூட்டிஃபுல் லைட் ஹவுசஸா நம்ம பிள்ளைகளை வளர்த்து ஆண்டவருடைய ஒளியை அவங்க இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி பிரதிபலிக்கும்படி பியூட்டிஃபுல் சில்ட்ரனா நம்ம வளர்க்கணும் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அருளி செய்யும்படி அவரை நீங்க சார்ந்து இருக்கணும்னு உங்களை என்கரேஜ் பண்ணி என்னோட டாக் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. Thank you, Sister Olive, for being with us during the last 2 sessions. இப்போ வந்து லாஸ்ட் நமக்கு ரொம்ப அதிக டைம் இல்லை, பட் ஐ ஸ்டில் வாண்ட் டு கிவ் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 questions இந்த செஷனை வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்க நீங்கள் டைரெக்டாக சிஸ்டர்கிட்ட கேட்க விரும்புனீங்கன்னா ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். உங்களுடைய அந்த உடைய இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜூமில் இருக்கக்கூடிய அந்த ரைஸ் ஹேண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சேட் பாக்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து போடலாம். I'll give you say couple of minutes for that. So meanwhile நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை வந்து ரெடி பண்ணி வைக்கக்கூடிய அந்த டைமில் I will just ask Brother Jomon Thomas Varghese. He is here and he is one of the members of OMF, and he will say the vote of thanks, and also he will introduce about the next program, upcoming program. அதுக்குள்ள நீங்க வந்து நீங்க இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணவங்க questions ஏதாவது நீங்க இருக்குமானால் you can be ready with the questions. Over to Brother Jomon. Brother Thomas K. Varghese. Hello. Yeah, I'm here. Brother Thomas. Yes. Yeah. Yeah. So once again, we thank each and every one of you who have joined with us in this Zoom meeting, and I'm sure that we had a lot of insight like last time, and many of you would be thinking we should have known this long time back. I think that would be what people will be thinking, and anyway, we are thankful to God for helping us to know about this, and I'm sure the Lord would help us even as we learn a few of the things that we learn from here, and definitely a lot of practical things that we can apply. So for that, we are very thankful. I would just want to introduce about the next program that we are having on the coming Saturday. This will be a program for the secular working people, and others can also join. You are an epistle of Christ for those who want to be an effective witness in your workplace. I know there is a lot of challenges when you are working, and especially to be a witness there. So this will be a very good opportunity for you. This is on the 6th of June, Saturday at 7:30. And our contact details are also put here, so this is useful for you. So thank you each and every one of you for joining with us, and thank you, Sister Olive, wonderful session. I'm sure that
that we will be able to connect more often, and the Lord would bless you, and that you will be a channel of blessing to many people also. Yeah. Thank you once again. Thank you, brother. And we have one question for you. And this is from a brother by name John Vetrivel. He is a youth worker. The question is, how to help a child with game addiction? How to help a child with game addiction? Can you just answer, please? Yeah, sure. Well, so game addiction க்கு முன்னாடி கேமோட நெகட்டிவ் இம்பாக்ட பிரீஃபா சொல்ல விரும்புறேன். ஸோ லாஸ்ட் டைம் ஐ திங்க் ஐ ரிமெம்பர் நம்ம பிரெயின்ல வந்து whenever you feel achieved, பிரெயின் வந்து ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஸோ டோபமைன், செரோட்டோனைன் அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபீல் குட் ஹார்மோன்ஸ். ஸோ பிரெயினோட செல்க்கு ஏதோ நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் கனெக்ட் ஆகும்போது அதை ரிலீஸ் பண்ணும் குவிக்கா. ஓகே, ஸோ சில்ட்ரன் வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன் டைம், கேம் டைம், பேரண்ட்ஸோட சிப்ளிங்ஸோட சேர்ந்து கேம் டைம், அவுட்டோர் கேம்ஸ், அந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸை கொடுத்து நம்ம வளர்க்கும் போது the amount of feel good hormones their brains can release, அது வந்து ஒரு நல்ல ஒரு குவான்டிட்டி, நல்ல நிறைய அளவு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் ரியலி ஹெல்ப்ஸ் தம் டு ஃபீல் குட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்தி ஃபன் ஃபேக்டர் அவங்க மிஸ் பண்ணும்போது நம்மளோட பிரெயின், ஓகே, நம்மளோட பிரெயின்ல நிறைய குட்டி குட்டி பவுச்சஸ் வந்து டோபமைன் ரிசெப்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா? அப்படி நிறைய இருக்கு நம்மளோட பிரெயின்ல. ஸோ டோபமைன் ரிசெப்டார்னா ஃபீல் குட் ஹார்மோனை ரிசீவ் பண்றதுக்காக ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிற ஒரு குட்டி குட்டி பவுச்சஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம் நீங்க, சரியா? குட்டி ரிசெப்டார். அந்த ரிசெப்டார்ஸ்ல நிறைய இருக்கு. ஸோ then we are responsible to do something constructive to fill those receptors. ஸோ எப்பவுமே இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் கிட்ஸ், நம்மளுக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சாய்ஸஸ் எடுத்து ஒரு நல்ல கான்வர்சேஷன், ஒரு டேஸ்டி ஃபுட் சாப்பிடும்போது, ஒரு ஆண்டருடைய படைப்பை வந்து ரசிச்சு பார்க்கும்போது, பிளஸ் இந்த மாதிரி ஃபேமிலி கேம்ஸ்ல ஒரு ஃபன் இருக்கும்போது, we make sure that our brain is able to release dopamines, our antidepressants, our feel good hormones on their own. So அதெல்லாம் அந்த feel good hormone போய் அந்த dopamine receptors எல்லாம் fill பண்ணும், சரியா? So dopamine receptors fill ஆகி இருக்கிறவங்க they will be able to feel contented. அவங்களுக்கு ஆங்கர் அவுட்பர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களுக்கு இம்பல்சிவ் நேச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் வந்து சேஃபா இருக்கும், தாழ்வு மனப்பான்மை இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு படைச்சு வச்சிருக்காரு. ஸோ ரெஸ்பான்சிபிளா we have to involve in constructive activities. அது பண்ணல அப்படிங்கும்போது டோபமைன் ரிசெப்டார்ஸ் எம்டி ரிசெப்டார்ஸா உட்கார்ந்துட்டு இருக்கும். ஸோ யாருக்கு நிறைய டோபமைன் ரிசெப்டார்ஸ் எம்டியா இருக்கோ they will have different kind of cravings. So the needs, அதாவது கிரேவிங் வந்து அதை டிரைவ் பண்ணும். ஏதாவது ஒண்ணு பண்ணி அதை அந்த கிரேவிங்கை வந்து அவங்க பாசிஃபை பண்ணணும் அப்படின்னு ஒரு டிரைவ் நேச்சுரலா வருங்க. ஸோ அதை பண்ணும்போது தான் பிள்ளைகள் எதர் அவங்க மொபைல் கேம்ல அடிக்ட் ஆவாங்க, இல்லைன்னா நிறைய டீனேஜ் பிள்ளைகள் பானுக்கு அடிக்ட் ஆகுறாங்க, அன்ஹெல்தி ஹேபிட்ஸ்க்கு அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் சாய்ஸஸை எடுக்கிறதுக்கு ஒரு உந்துதலை உள்ள வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்குள்ள பிள்ளைகள் நம்ம கொடுத்துடக்கூடாது. ஸோ இந்த கேம் அடிக்ஷன் ஏன் வருதுன்னா, அட்லீஸ்ட் இந்த கேமை பண்ணும்போதாவது ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவல் போகும்போது ஒரு வாவ் ஃபேக்டர் கிடைக்குது பாத்தீங்களா? ஸோ அட்லீஸ்ட் அது கிடைக்கும் போதாவது நம்ம பிரெயின் வந்து டோபமைன் ரிலீஸ் பண்ண முடியுது. அதனால அட்லீஸ்ட் அதை பண்ணும்போதாவது டோபமைன் ரிசெப்டார்ஸ் ஃபில் பண்ண முடியுது. அதனால பிரெயின் இட் செல்ஃப் creates an urge. Okay, நீ போய் இந்த கேமாவது விளையாடு, அப்பவாது you feel good about yourself அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது, that's when they get addicted to either video games or to porn or to any other unhealthy habits. அதனால பிள்ளைகளுக்கு வந்து கேம் அடிக்ஷனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு it's our responsibility to replace them with constructive choices. So please educate yourself about the destructive impacts of addiction to games. எப்படி அது கான்சென்ட்ரேஷன் எபிலிட்டியை ஸ்பாயில் பண்ணுது,
அட்டென்ஷன் ஸ்பேன் குறைக்குது, கிராஸ்பிங் எபிலிட்டியை குறைக்குது, மெமரியில ரிட்டென்ஷன் பவர் குறைக்குது. அதெல்லாம் எஜுகேட் பண்ணிட்டு பிள்ளைகளுக்கு நிதானமா எஜுகேட் பண்ணி, அடிக்ஷன் இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை வந்து நம்ம அவங்ககிட்ட இருந்து எடுத்து போட முடியாது. யூ வில் ஹேவ் டு டி அடிக்ஷன் மாதிரி தான் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு நீங்க வந்து எஃபர்ட் எடுத்து அவங்களுக்கு ஒரு போர்ட் கேமோ வெளியே ஷட்டில் விளையாடுறதோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா யூ ஹேவ் டு bring them to better choices. Okay, that's how we can help them. Hope this clarifies. Right. We have one more question. Yeah. Something related to that now. How to set the boundaries for screen time? Without screen time? knowledge, when we do that, without our knowledge, we become helicopters. Okay. Right? How to set the boundaries for screen time? Okay. இதுக்கு வந்து we need to set some rules. ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஸ்க்ரீன் டைம் பவுண்டரிஸ் ரொம்ப அவசியம். ஏன்னா எல்லாரும் வந்து ஸ்க்ரீன் இப்போ நம்மளோட பிரெயின்ல பயாலஜிக்கல் கிளாக்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ அது பேர் வந்து இட்ஸ் நாட் சம்திங் விச் மேக்ஸ் த டிக் டிக் நாய்ஸ். இட் இஸ் ஜஸ்ட் அ பண்டில் ஆஃப் சம் நியூரான்ஸ் ஆர் பிரெயின் செல்ஸ் விச் இஸ் சிச்சுவேட்டட் நியர் யுவர் nerve, near the nerve which goes from your eye. சரியா? ஸோ அது வந்து செமி கைஸ்மேட்டிக் நர்வ், SCN அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து எப்படி ஆண்டவர் படிச்சு வச்சிருக்காருன்னா, the biological clock the day ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு அதை உணர்றதுக்கு அது நம்ம அந்த கண்ணு வழியா சன் லைட்டை பார்க்கும்போது இட் சென்ஸ் அ மெசேஜ் தட் the day has begun அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு இப்போ ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு தேவையான எனர்ஜி, நம்மளுக்கு உடம்புல பர்டிகுலர் ஹார்மோன்ஸ் அது ரிலீஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு 7 o'clock when the day ends, that message also need to be communicated. the sun வந்து செட் ஆகுது அப்படிங்கும் போது ஒரு இருட்டு வரும். ஓகே, ஸோ அந்த இருட்டை வந்து அப்சர்வ் பண்ணி ஐ நர்வ் வந்து மெசேஜை பயாலஜிக்கல் கிளாக் கொடுக்கும் போது இட் வில் பி ஏபிள் டு ஆக்டிவேட் சம் ஆர்கன்ஸ் விச் வில் ரிலீஸ் ஸ்லீப் ஹார்மோன்ஸ், மெலட்டனின் சொல்லுவாங்க. சரியா? ஸோ நம்மள அப்படிதான் ஆண்டவர் வந்து படைச்சு வச்சிருக்காரு. டைமர் போட்டு ஸ்கெடியூல் பண்ணி பயாலஜிக்கல் கிளாக்கை வச்சு அதுக்கு இந்த டைம் ஸ்கெடியூல் எல்லாம் போட்டு படைச்சு வச்சிருக்காரு. ஸோ ஆதி காலத்துல கரண்ட் வரும் முன்னாடி அது கரெக்டா நடந்துச்சு. ஸோ தே வர் வெரி ஹெல்தி. இப்போ நம்ம அப்படியே we mess up with our biological clock. ஸோ ஸ்க்ரீனை யூஸ் பண்ணும்போது தட் ஸ்க்ரீனோட வேவ் லென்த், அந்த லைட் அந்த ப்ளூ ஸ்க்ரீனோட வேவ் லென்த் இஸ் வெரி மச் சிமிலர் டு சன்லைட். ஸோ கண் வழியா லைட் உள்ள போயிட்டே இருக்கும்போது பயாலஜிக்கல் கிளாக்குக்கு டே இன்னும் முடிவே இல்லையா, இன்னும் 12 மணி ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, இன்னும் லைட் வந்துட்டே இருக்கே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ தட் ரியலி மெஸ்ஸஸ் அப் பீப்புளுங்க. உள்ளுக்க எவ்வளோ பெரிய டேமேஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் குவைட் அ லாட். அதனால பி கேர்ஃபுல். ஒரு கண்டிப்பா அட்லீஸ்ட் 2 hours பிஃபோர் வி கோ டு பெட் வி ஆல் நீட் டு ஸ்விட்ச் ஆஃப் அவர் கேட்ஜெட்ஸ் அண்ட் ஈவன் லைட் கூட டிம் பண்ணிட்டோம்னா வில் பி ஏபிள் டு ஹெல்ப் அவர் செல்ஸ். Right. Thank you. I think our time is almost up. Yeah. Right. Thank you again, Sister Olive, for giving your time for the last session and today's session. And I hope எல்லாரும் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு அது நிச்சயமா பிரயோஜனமா இருந்திருக்குன்னு சொல்லி நம்புறோம்.